லூயா. நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லவரே துதிக்கிறோம். சர்வ அதிகாரம் படைத்தவரே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மேல் மனம் இறங்குங்க ராஜா. சர்வ வல்லவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதோ இந்த உலகத்தை ஆளுமை செய்கிறவரே, பரலோகத்தை ஆண்டு கொண்டு இருப்பவரே, துதிகள் மத்தியில் மாசம் செய்கிறவரே, பெருமன்கள் ஒன்று கூடி துதிப்பதற்கு அப்பா அவர்களுடைய எக்காலம் முழங்க, அப்பா எக்காலம் முழங்க அவர்கள் ஒன்று கூடி துதிக்கிறார்கள் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் மேல் மனம் இறங்குங்கப்பா, எங்கள் மேல் மனம் இறங்குங்க ராஜா. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லவரே துதிக்கிறோம், சர்வ அதிகாரம் படைத்தவரே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மேல் மனம் இறங்குங்க ஆண்டவரே. இயேசுநாதர் இதோ தாய் மரியாள் அவர்களுக்கு அப்பா கபிரியேல் வானதூதர் தூது உரைத்து அவர் தாய் மரியாள் அவர்கள் அப்பா இதோ அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்று சொல்லி வாழ்த்துரை கூறி அப்பா இதோ அவர் இந்த உலகத்திற்கு அப்பா இதோ இந்த நேரத்தில் அவர் ஆண்டவரே அரசராக இந்த உலகத்திற்கு மீட்பராக ஆண்டவரே தாய் மரியாள் அவர்கள் ஈன்றெடுத்தார்கள் அப்பா. பெத்லகேம் என்ற ஊரில் மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார் அப்பா. ஆவியானவரே, அவரை கொண்டு அப்பா இந்த உலகத்தை மீட்டெடுத்தீரே ராஜா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுநாதரை ஆண்டவரே இதோ இப்பொழுது அப்பா சர்வ வல்லவரே இதோ சாத்தானை கட்டி போட்டீங்க. கடந்த 2017 2024 அக்டோபர் வரைக்கும் ஆண்டவரே 7 வருடங்களாக சாத்தானை கட்டி போடுவதற்கு அப்பா இதோ எப்படியெல்லாம் கட்டி போட வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை எங்களுக்கு நாங்கள் எடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தீரப்பா, வழி நடத்தினீரப்பா. தேவாதி தேவனும் உன்னதமானவரும் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. இந்த உலகத்துல சாத்தானை கட்டி போடுவதற்கு அப்பா இதோ பைபிள்ல ஆண்டவரே 2 வழிகள் தான் இருந்ததப்பா. ஒன்று அப்பா இதோ சவுலுக்கு தாவீது ஆண்டவரே சாத்தான் அந்த அசுத்த ஆவியை விரட்டுவதற்காக யாழ் இசைத்து அதை விரட்டி கொண்டிருந்தாரப்பா. அதே போல இன்னொரு ஆகமம், அதாவது தோபியாஸ் ஆகமத்தில் அசுத்த ஆவிகளை கட்டி போடுவதற்கு ஆண்டவரே இதோ வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருந்தீரப்பா. இதோ தோபியாஸ் ஆகமத்தை படிக்கும் பொழுது ஆண்டவரே அதில் ரகுவேலின் மகள் சாராளுக்கு அசமத்தியா என்கின்ற அசுத்த ஆவி பிடித்திருந்தது. அந்த ஆவியை ஆண்டவரே ரஃபேல் வானதூதர் வழியாக அப்பா அந்த ஆவியை ஆண்டவரே அந்த அசமத்தியாங்கிற ஆவியை கட்டி போட்டீரப்பா. அதாவது மீன் கல்லீரலை ஆண்டவரே எடுத்து புகைக்கும் பொழுது அந்த புகையை அந்த சாராளானது சுவாசிக்கும் பொழுது அப்பொழுது அந்த மீன் புகையால் ஆண்டவரே சாராளிடத்தில் இருந்த அசமத்தியா என்ற ஆவி கட்டப்பட்டதை நாமல் தியானிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருப்பவரே, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இதோ தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருப்பவரே, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள், அப்பா இஸ்மாயிலின் கடவுள், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுநாதருக்கு எதிராக இப்பொழுது இயேசுநாதருக்கு ஆண்டவரே சாத்தானை கட்டி போட்டதால் சாத்தானை ஆண்டவரே இந்த புகையை மீனுடைய கல்லீரல் புகையை புகைப்பதற்கு ஆண்டவரே இந்த தோபியாஸ் ஆகமம் ஆண்டவரே இதோ பைபிளில் ஆண்டவரே இதோ வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல
அந்த சாத்தானை கட்டி போடுவதற்கு ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம் அப்பா. கடந்த 7 வருடங்களாக ஜெபித்து கொண்டிருந்தோம் அப்பா. ஆவியானவரே, எங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களினால் நாங்கள் அதை குறித்து ஜெபித்து கொண்டிருந்தோம் அப்பா, தியானித்து கொண்டிருந்தோம் அப்பா. அப்பொழுது சாத்தானானவன் ஆண்டவரே அவனுடைய சேனைகளை முழுவதுமாய் ஆண்டவரே கட்டி போட்டோம் அப்பா. சர்வ வல்லவரே, தினமும் ஆண்டவரே அப்பா சாலமோன் கட்டிய தேவாலயத்தை நோக்கி நாங்கள் வணங்கி ஜெபித்தோம் ஆண்டவரே அப்பா. அதோ சாலமோன் கட்டிய தேவாலயத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே சர்வ வல்லவரே கர்த்தரே, இதோ அதற்கு சாலமோனுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியின்படி சாலமோன் இடத்தில் இந்த ஆலயத்தை நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்துக்கு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அந்த நாட்களில் அவர் உறுதுணையாக இருந்து செயல்பட்டார். அதே போல இந்த சாத்தானை கட்டி போடுவதற்கு நாங்கள் தினமும் ஆண்டவரே சாலமோன் கட்டிய தேவாலயத்தை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபித்த பின்பு ஆண்டவரே மீனுடைய கல்லீரலை புகைத்து கொண்டிருந்தோம் அப்பா. அவ்வாறு செய்த பொழுது சாத்தானை முழுவதுமாக அவனுடைய சேனைகளை கட்டி போட்டோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். சர்வ அதிகாரம் படைத்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதோ இந்த தோபியா சாகமம் ஆண்டவரே விளக்கப்பட்ட நூலில் இருந்து அது எடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. காரணம், மார்ட்டின் லூத்தரால் 6 நூட்களை இந்த உலகத்தில் அப்பா இதோ அவரால் 66 நூட்களை மட்டுமே எடுத்தார். இன்னும் மீதி 6 நூட்களை அவர் எடுக்கவில்லை. அந்த நூலிலிருந்து விளக்கப்பட்ட அந்த நூலிலிருந்து தான் சாத்தானை கட்டி போடுவதற்கு ரஃபேல் தூதர் வழியாக, வான தூதர் வழியாக செயல்பட்டு அந்த சாத்தானை கட்டி போடப்பட்டது. ஆண்டவரே இதை வெளிப்படுத்தி ஆண்டவரே கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த மக்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதே வேளையில் ஆண்டவரே சாத்தானை கட்டி போட்ட பின்பு இயேசுநாதர் இந்த உலகத்தில் ஆண்டவரே இயேசுநாதர் இந்த உலகத்தில் அப்பா அவர் தனிச்சையாக பதவி ஏற்றுக்கொண்டார் அப்பா. இதோ அவருக்கு பதவி பிரமாணம் கொடுத்து விட்டீர் ராஜா. ரகசியமான பதவி பிரமாணம் கொடுத்து விட்டீரப்பா. இன்னும் பகிரங்கமான அரசாட்சியை கொடுக்க இதோ அந்த புதிய வானமும் புதிய ஜெருசலேமும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின்படி ஆண்டவரே கொடுத்து உதவும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இது இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவரே, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக, அதாவது இயேசுநாதரை பின்பற்றுகிற மக்களுக்கு, இயேசுநாதரை பின்பற்றுகிற மக்கள் ஆண்டவரே புதியதானவர்களாக இருந்தாலும் சரி, பழைய அவர்களுடைய சந்ததிகள் வாழ்ந்த காலம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஆவியானவரே தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தவரே, எபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் உங்கள் பாதத்தில் விழுந்து கெஞ்சி மன்றாடி கொண்டே இருக்கிறோம் அப்பா. எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. சர்வ வல்லவரே துதிக்கிறோம், சர்வ அதிகாரம் படைத்தவரே துதிக்கிறோம் அப்பா. எங்களை வழி நடத்துகிறவரே துதிக்கிறோம் அப்பா. சாத்தானை கட்டி போட்டீரப்பா. அக்டோபர் 24ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கட்டி போட்டீர். 24ஆம் வருடம் 2024ஆம் வருடம் அக்டோபர் மாதம் சாத்தானை கட்டி போட்டீரப்பா. பரலோகத்திலே கட்டி போட்டீர் ஆண்டவரே. அவனை பரலோகத்திலே கட்டி போட்டதால் ஆண்டவரே அவன் பூலோகத்துக்கு வர முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறான் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவனை கட்டி போட்ட பின்பு ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் அவன் பூலோகத்துக்கு வராமல் அவனை பின்பற்றுகிற மக்கள், அவனால் பயனடைகிற மக்கள் இப்பொழுது ஆயினெல்லாம் ஆடுகள் போல் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அதோ ஒவ்வொரு